ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மினி விலாகில் நம்ம பார்க்க போகிறது அடை ரெசிபி தான். ஸோ அடை ரெசிபிக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா 5 கப் அரிசி புழுங்கரிசி போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பருப்புலையும் அரை கப், அதாவது துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் எந்த கப்பால் அரிசி இருந்தீங்களோ அதே கப்பால் அரை கப். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்சியில் முதல்ல கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து உப்பையும் மிளகாவையும் போட்டு நல்லா ஓட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப நைஸ் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் நரன் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, அது வந்து பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் அடை ஊற்றிட வேண்டியதான். தட்டெல்லாம் வேண்டாம், நம்ம இந்த மாதிரி தோசை வாக்குற மாதிரியே வாக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா தட்டுறதெல்லாம் சில பேருக்கு சரிப்பட்டு வராது, கையால் அப்படி இப்படி பண்ணும்போது தோசைக்கல் சுட்டுரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தோசை வாக்குற மாதிரியே வரும், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதே மாவு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் வந்து குணுக்கு மாதிரி போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அடைக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் தொட்டுக்கு சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து வெறும் தயிர் கூட தொட்டுக்கலாம், நாட்டு சக்கரை தொட்டுக்கலாம், எல்லாமே தொட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.